நவராத்திரி 8ஆம் நாள் அம்பிகையை வழிபட விரும்பக்கூடியவர்கள் காலை 6:15 தொடங்கி 7:15 காலை பூஜையையும், மாலை 4:45 தொடங்கி 5:45 மாலை பூஜையையும் செய்து வழிபடுவது உயர்ந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவராத்திரியினுடைய 8வது நாளான இன்னைக்கு கன்னியா பூஜை செய்ய விரும்புபவர்கள் 9 வயது நிறைந்த பெண் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை துர்கா தேவியினுடைய வடிவத்தில் இருப்பதாக பாவித்து பூஜை செய்வது அபரிமிதமான உயர்ந்த உன்னத பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவராத்திரியினுடைய 8வது நாளான இன்னைக்கு துர்காஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நவராத்திரியினுடைய 9 நாளும் பூஜை செய்ய முடியாதவர்கள் கூட நவராத்திரியினுடைய சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களும், அதாவது 7வது நாள், 8வது நாள், 9வது நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 3 நாட்கள்லையும் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நவராத்திரியினுடைய 10 நாட்களும் அம்பிகையை வழிபட்ட உயர்ந்த பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நவராத்திரியினுடைய 8வது நாளான இன்னைக்கு நாம அம்பிகையை வழிபடுவதனால அஷ்டலட்சுமியினுடைய அருளையும் பெறலாமா. ஆதிலட்சுமி, கஜலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 8 விதமான அஷ்டலட்சுமிகளினுடைய அருளையும் பெற்று வாழ்க்கையில 16 செல்வங்களையும் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நவராத்திரியினுடைய 8வது நாளான இன்னைக்கு துர்கா தேவியினுடைய வடிவத்துல அம்பிகை இருப்பதனால இன்னைக்கு அம்பிகையை பூஜிக்க கூடியவர்களினுடைய வாழ்க்கையில அம்பிகை என்னைக்கும் அரணாக இருந்து அவர்களை அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் காத்து அருள் செய்து அவர்கள் கூடவே ஒரு அரணாக இருந்து அருள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நவராத்திரியினுடைய 8வது நாளான இன்னைக்கு அம்பிகையை வழிபட விரும்புபவர்கள் காசை கொண்டு தாமரை பூ வடிவத்தில கோலமிட்டு பன்னீர் இலைகளால் அர்ச்சனை செய்து ரோஜா மற்றும் சம்பங்கி பூவால் அம்பிகையை அலங்கரித்து நெய்வேத்தியமாக பாலன்னம் வைத்து புன்னாகவராளியில் ராகத்தில கீர்த்தனையை பாடி அம்பிகையை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இன்றைக்கு இளநீர் பாயசம், தேங்காய்பால் பாயசம் போன்றவற்றை படைத்து பூஜை செய்வதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவராத்திரி 8வது நாள்ல துர்கா தேவியாக அம்பிகையை வழிபடுவதனால வாழ்க்கையில பகைவர்கள் தொல்லை நீங்கி உடல்லையும் மனதிலையும் குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு நிறைந்த வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.